Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்டோட fractions chapter பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கா fractions என்ன, fractionsோட டைப்ஸ் என்னன்னு படிச்சிருப்பீங்க. இந்த டைம்ல நீங்க எப்படி unlike fractions ஆட் பண்ணலாம், அந்த ரெண்டு fractions எப்படி நீங்க subtract பண்ணலாம் அப்படினு பாப்பீங்க. அது இல்லாம improper fractionsம் mixed fractions பத்தி இன்னும் டீப்பா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப fractionsோட recap போலாம். fraction 1/4 இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு கேக். இங்க பாத்தீங்களா ஒரு கேக் இருக்கு. அதை நான் என்னவா பிரிச்சிருக்கேன்? 4 பீசஸா பிரிச்சிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்ங்கிறது நம்ம இந்த பார்க்கு கீழே எழுதுறோம். அதுதான் டினாமினேட்டர். இந்த பாரோட பேரு டிவிஷன் பார் ஆர் ஃப்ராக்ஷன் பார். மேலே இருக்கு இல்லையா, அது நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ரிக்வயர்ட். இப்போ நான் ஒரு கேக்கை 4 பீஸாக போடுறேன், பட் ஒருத்தருக்கு நான் ஒரு பீஸ் கொடுக்கலாம். அதை நான் 1/4ன்னு சொல்லுவேன். இல்லை அதே கேக்கு இன்னொருத்தருக்கு நான் 2 பீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் கொடுக்குறேன்? 2. அதனால் 2 மேலே போடுறேன், கீழே 4. ஏன் இந்த 4 சேஞ்ச் ஆகாது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த கேக்கை எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறோமோ அந்த பார்ட்டு தான் கீழே எழுதணும். அதனால அது சேஞ்ச் ஆகாது. அது டினாமினேட்டர். மேலே நியூமரேட்டர் இருக்கு, அது நமக்கு தேவையானது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிரித்த பீசஸில் எத்தனை யூஸ் பண்ணிட்டேன், எத்தனை யூஸ் பண்ணலை அப்படின்னா இது வரைக்கும் நான் என்ன எத்தனை பீஸ் கொடுத்துருக்கேன்? 3 பீஸ் கொடுத்துருக்கேன். அப்போ மீத இருக்க பார்ட் எவ்வளோனா 1/4 அப்படின்னு கொஸ்டின் இருக்கலாம். இல்லை எத்தனை பீசஸ் யூஸ்டு அப்படின்னா 3/4 இப்படின்னு நமக்கு கொஸ்டின் இருக்கலாம். இப்போ மேலே இருக்கிறதுக்கு பேர் என்ன? நியூமரேட்டர். கீழே இருக்க நம்பர் என்னது? டினாமினேட்டர். ஒரு ஹோல் பீஸை நம்ம பிரிக்கிறதுக்கு பேர் ஃப்ராக்ஷன். இருக்க எக்ஸாம்பிள் போலாம் வாங்க. On Anbu's birthday function, his father, mother and uncle have bought 1 cake each of equal size. 3 பேர் 3 கேக் வாங்கியிருக்காங்க, எல்லாமே ஒரே ஈக்குவல் சைஸில் இருக்குது. at the time of cutting a cake, 2 friends were present for the celebration. கேக் கட் பண்ணுறதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாருங்கள், he divided the cake into 2 equal parts and gave the pieces to them. இப்போது ஃபஸ்ட்டு கேக் என்ன பண்ணியிருக்காங்க? அன்பு 2 ஈக்குவலாக பிரிச்சுட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டாங்க. அப்போது எத்தனை பார்ட் பிரிச்சிருக்காங்க? மொத்தமாக 2 பார்ட். இப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 பார்ட். அதனால் அதை என்னன்னு டினோட் பண்ணுறோம்? 1/2. இதுக்கு பேர் என்ன? 1/2. இது என்னது? 1/2. அடுத்தது see, after some time 3 of his friends arrived. He took another cake and divided into 3 equal pieces and gave the pieces to them. இப்போ ஒரு கேக்கை 3 பீஸாக பிரிக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பீஸு? 3 பீஸ். அதனால கீழே அப்போது ஈக்குவலி டு தெம், ஒருத்தருக்கு ஒரு பீஸ் கொடுக்குறாங்க. அப்போ தான் 3 பீஸை 3 பேருக்கு கொடுக்க முடியும். அப்போது இதோட ஃப்ராக்ஷன் என்ன? 1/3. இதுக்கு என்ன தமிழ் எப்படி சொல்லுவோம்னா 3 1 பங்கு. 3 பீஸில் ஒரு பீஸை நாம் கொடுக்குறோம், அதுதான் 1/3. அது எப்படி சொல்லணும்? 1/3. ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டில் he has one more cake at home. Anbu wanted to share it among his 4 family members. Third cake is divided into 4 equal pieces and given to them. என்ன பண்ணியிருக்காங்க? 4th கேக்கை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா மாமாக்கு ஷேர் பண்ணுறாங்க, அவருக்கும் சேர்த்து. ஸோ ஒரு கேக்கை 4 பீஸாக டிவைட் பண்ணுறாங்க. எத்தனை பீஸ்? 4 பீசஸ். அதனால் 4ங்கிறது டினாமினேட்டரில் வரணும். ஃப்ராக்ஷன் பாருக்கு மேலே ஒருத்தருக்கு எத்தனை பீஸ் கொடுக்குறாங்க? 1 பீஸ் கொடுக்குறாங்க. அதனால் நியூமரேட்டரில் நீங்கள் 1ன்னு போடணும். அப்போது இதுக்கு பேர் தான் 1/4, 4 1 பங்கு. ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.